ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். நேத்து நான் ஒரு ஸ்காலர்ஷிப் பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிடுறேன். அந்த வீடியோவையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கான காரணங்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு விளக்குறேன். ஃபேக் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ஆன்லைன்ல இப்ப பாப்புலரா ஆயிக்கிட்டு வருது. அது எல்லாமே போய் அதுல நம்ம 500, 1000 அந்த மாதிரி தான் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு 50,000 பேர் 1000 ரூபாய் பே பண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அந்த கன்சர்னுக்கு போகுது. ஆனா அவங்க யாருக்காவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா இல்லைன்னா கிடையாது. அழகா பணத்தை சுருட்டிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஸ்காலர்ஷிப் ஏதாவது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸை நீங்க கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட், நீங்க அப்ளை பண்ற ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கவர்மெண்டா பிரைவேட்டா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க. நேத்து நான் ஏஐபிஎம்எஸ்டி ஸ்காலர்ஷிப் பத்தி போடும்போது நான் சத்தியமா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பட் லேட்டர் ஆன் உடனே எனக்கு அது பிரைவேட் ஆர்கனைசேஷன் தெரிய வந்த உடனே அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். பிரைவேட் ஆர்கனைசேஷனா இருக்கிற பட்சத்துல நம்ம எந்த நம்பிக்கையில நம்ம போட்டோ, ஆதார் ஐடி, அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்க முடியும்? இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருது. அவங்க நம்மளோட இன்ஃபர்மேஷனை வேற எதுக்காவது கூட பயன்படுத்தலாம், யாருக்காவது விற்கலாம். அதனால இந்த மாதிரி விஷயத்த நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பிரைவேட் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கறத நீங்க தீர விசாரிக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பிரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸை அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படின்னு நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா உறுதியா சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரைவேட் கன்சர்னா இருந்தா கூட அவங்க கிட்ட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ? கண்டிப்பா இது ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னா என்ன? உங்களுக்கு உதவித்தொகை வழங்குறது. அப்படி வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு ஏன் 1000 ரூபாய்க்கு மேல அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், ஹவு மெனி பெனிஃபிட்டட் எவ்ரி இயர் பை திஸ் ஸ்காலர்ஷிப்? இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமா எத்தனை பேர் வருஷம் வருஷம் பயனடைஞ்சாங்க? இந்த கேள்விக்கு சரியான பதில் அவங்க கொடுக்கல, அவங்க வெப்சைட்ல இல்லைன்னா சத்தியமா கண்டிப்பா நம்ம அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ண கூடாது. இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி நான் நேத்து போட்டிருந்தேன். தயவு செய்து யாருமே ட்ராப்ல போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அது ஒரு பிரைவேட் ஸ்காலர்ஷிப் அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படிங்கறத இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். அண்ட் இனி வர காலங்கள்ல நான் எதையுமே சரியா ஆராயாம எந்த ஒரு வீடியோவும் நம்ம சேனல்ல நான் போட மாட்டேன் அப்படிங்கறதையும் உறுதியா சொல்லிக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் மெம்பர்ஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து தான் செயல்படணும். அப்பதான் நம்ம படிப்புலயும் சரி, வாழ்க்கையிலும் சரி சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸா நம்ம வர முடியும். அண்ட் ஃபேக் ஸ்காலர்ஷிப்ஸை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத திருப்ப திருப்ப நம்ம சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல 500 ரூபாய் தானே, 1000 ரூபாய் தானே அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நம்ம பேரண்ட்ஸ் உழைச்சு சம்பாரிச்சது. அந்த உழைச்சு சம்பாரிச்ச காசை யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம உறுதியா இருக்கணும். அண்ட் நம்ம நல்லா படிச்சு, நிறைய படிச்சு நல்ல இடத்துல போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம காலையில எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம மனசுக்குள்ள உறுதிப்பட யோசிக்கணும், நினைக்கணும். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.